சார் அமித்ஷாவை பார்த்தாலும் ஒரு திமுகவுக்கு ஷாக் அடிக்குது. நயனா நாயகன் நேற்று வெளியில் பேசுகிறார். அந்த அளவுக்கு ஷாக் அடிக்கக்கூடியவராக இருக்காங்க. எங்களுக்கு எதுக்கு ஷாக் அடிக்கணும்? எங்களை பார்த்து ஷாக் அடித்தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று தமிழக மக்கள் அவருக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சிக்க முடியாமல், இதை தெரிஞ்சிக்க முடியாமல், இதை ஜீரணிச்சிக்க முடியாமல் தானே நீங்கள் இங்கே பேசுகிறீங்க. எங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. இப்போ நான் மாண்புமிகு அமைச்சர்னு கூப்பிட்றோம். இன்னும் 2 தடவை வந்தீங்க. ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தார் எம்பி எலெக்ஷனுக்கு? 5 முறை வந்தார். ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போவாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க? யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்னு? தேர்தல் அறிக்கையில் திமுக சொன்னது 10% நிறைவேற்றிருக்காங்க. 90% நிறைவேற்றி வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நானும் கூப்பிட்றேன். நாங்கள் 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிட்றேன், வாங்க. எங்கே வச்சுக்கலாம்? வாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிற்கிது. அதுக்கும் ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர். அதில் நிதி பற்றாக்குறை இருக்குது. அதை எப்படி செய்யலான்ட்டு 2 பேருக்கு காம்ப்ரமைஸாக ஒரு டீம் போட்டிருக்கோம். அதாங்க ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யலை, சொல்லாதையும் செஞ்சுருக்கோம். நான் கூப்பிட்றேன் அவரை. அவர் கூப்பிட வேணாம், நான் கூப்பிட்றேன். வாங்க, அமித்ஷா அவர்களே வாங்க, நான் தயார். டெல்லியிலா, சென்னையிலா, புவனேஸ்வரிலா, ஆனால் தயவு பண்ணி ஹிந்தியில் பேசாதீங்க, வாங்க. அதான் பொய்ன்னு சொல்ல அவர் ஒரு ஆதாரம் சொல்லணும்ல, ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும்ல. இந்த ஹெட்டில், இந்த தலைப்பின் கீழ் ஊரக வளர்ச்சி துறைக்காக நாங்கள் கொடுத்த 16,000 கோடியை 18,000 கோடியை அவங்க எடுத்துகிட்டு போய் வேறு திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல. நீங்கள் கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ்க்கான என்ன தவம் இருக்குமே மதுரையில். சார், மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, ஒடிசாவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, டெல்லியில் எப்படி வந்தோமோ, அதே ரூட்ல தமிழகத்திலும் இன்னொரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறாங்க. சார், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் என்ன? அவர் எதிர்த்து வந்தார்? ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியலுக்கு வந்தார். அவருக்கு பின்னாடி தத்துவம் இருந்ததா? அவருக்கு பின்னால் தலைவர் இருந்தாங்களா? என்ன வித்தியாசம்? மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லையோ பிஜேபியை சித்தாந்தத்தை எதிர்ப்பதுக்கு சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அவங்கெல்லாம் எங்களை ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்கே ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது. ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல, நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல, நாங்கள் ஹரியானா அல்ல, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் திராவிடம். இங்கே வர முடியாது.